சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், தண்ணி குடிக்கிறதா தான் என்கிட்ட சொல்லலாம்ல. நான் வந்து ஓபன் பண்ணி தருவேன்ல. குடி. ஏதா வேணா என்கிட்ட கேளு, புரிஞ்சுதா? உன் மேல கோவம் இருந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்காக எப்பவும் அதே கோவத்தோட இருக்க மாட்டாங்க, சரியா? தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லாத, அது அந்த திருடனுக்கு சொல்லு. அவனால் தானே இன்னைக்கு உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அந்த திருடன் புண்ணியத்துல உங்க பாட்டிக்கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. எனக்கு அதுவே போதுங்க. கையில இருக்கிற காயம்லாம் எனக்கு இப்ப பெருசாவே தெரியலங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பாதி ராத்திரில குழந்தை அழுதுச்சுன்னு நினைச்சு ஓடனியே, அப்போவே உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்காக நீ ஒன்று பண்ண பாரு. நான் உண்மையிலே மனசு மாறிட்டேன் தான். என்னடா இவ உண்மையாலே திருந்திட்டா, நாம தான் மதிக்கலையோன்ற எண்ணம் வந்துருச்சு. சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணமே தமிழ் தாங்க. அந்த சின்ன குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூட அவன் மேல பாசம் வர ஆரம்பிச்சது. ஒரு குழந்தை நம்ம கூட இருந்தா, நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருந்தா, கை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவன்கிட்ட தாங்க நான் முதல்ல ஃபீல் பண்ணேன். அவனோட அந்த சின்ன சின்ன ஸ்பரிசம்தான் எனக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற ஆசையவே தூண்டி விட்டுச்சு. ஆனா கடவுள் எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்காம போயிட்டாருன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. சாரிங்க, எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அந்த கடவுள் உங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்திருக்காரு. என்னால உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய பெத்து தர முடியலன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. உங்ககிட்ட இப்ப யாராவது குழந்தை பெத்து தர முடியலன்னு கேட்டாங்களா? நீயே அது பெருசா நினைச்சுக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உலகத்துல 1000 குழந்தைங்க இருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பெத்துக்க முடியலன்னா அதை போய் பெருசா நினைச்சுக்கிறதா? எவ்வளோ குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு குழந்தைய தத்தெடுத்தா ஒரு நல்ல அப்பா அம்மாவா அந்த குழந்தைக்கு இருக்கலாம்ல. எனக்கு ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் தாங்க தோணுது. ஆனா இவ்வளவு நாள தமிழை பார்த்து அவன் கூட கொஞ்சி அவன்கிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறம் வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்சா என்னமோ ஒண்ணு தடுக்குதுங்க. அதுக்கு பேசாம தமிழையே நாம தத்தெடுக்கலான்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் செவந்தி அக்கா கிட்ட போய் தமிழ் எனக்கு கொடுங்கன்னு நான் எப்படி கேட்பேன்? எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸையும் என் புத்தியால நான் கெடுத்துக்கிற மாதிரி ஆயி போச்சு. ஏய் சரி, பரவாயில்ல விடு. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதோட வேல்யூ புரியும்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட வேல்யூ தெரியணுன்றதுக்காக கூட நமக்கு இப்படி நடந்துருக்கலாம்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. நான் நல்லா இல்லாதப்ப என்கிட்ட அந்த குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருந்தீங்க. ஆனா உண்மையாவே இப்ப நான் மனசு மாறி அந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப யாரும் அந்த குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. எனக்கும் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்பேனும் தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஆசையா இருக்குங்க. இப்ப அவன் என்கிட்ட கிடைச்சானா அவனை ரொம்ப நல்லா வளர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.